Hi all, இன்னைக்கு பார்க்க போறது possessiveness. Why does possessiveness happen? Possessiveness எதனால வருது அப்படின்னா, நம்மளோட பார்ட்னர் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ, நம்ம அவங்களுக்கு தகுதியானவங்களா அப்படிங்கிற ஒரு நினைப்பு வரும்போது தான் அவங்களுக்கு அந்த possessiveness ரொம்பவே அதிகமாகுது. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல நான் மெயினா ஒரு 5 பாயிண்ட்ஸ் சொல்றேன். என்னென்ன அப்படின்னா, இன்செக்யூரிட்டி, low self-esteem, fear, trust issues, attachment state. Insecurity, feeling I'm not enough, நான் இவங்களுக்கு போதுமானவங்களா இருக்கேனா அப்படிங்கிற ஒரு சந்தேகம், அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம். இந்த பயம் வரும்போது தான் இந்த உணர்வு அவங்களுக்கு அதிகமாகுது. அப்பதான் அவங்க அந்த நபரை அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட போறாங்க, நம்ம அவங்கள கைக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ் வர ஆரம்பிக்குது. பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், பிரேக்கப், ரிஜெக்ஷன், சைல்ட்ஹுட் இஷ்யூ. அவங்களுக்கு பாஸ்ட்ல நிறையா பிரேக்கப்ஸ் நடந்திருக்கலாம். அந்த பிரேக்கப்ல அந்த பார்ட்னர் அவங்க விட்டுட்டு போயிருக்கலாம். சைல்ட்ஹுட்ல அவங்களுக்கு தேவையான ஒரு எமோஷனல் சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம். ஸோ இது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கு ப்ரெசென்ட்ல பயம் வரும். ஃபியூச்சர்லேயும் இது மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த பயத்தினால அந்த பிடிவாதம் அதிகமாகும். அதனால தான் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள நிறைய பொசசிவ் ஆகி நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. லோ செல்ஃப் எஸ்டீம், நம்ம நிஜமாலே அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான பர்சனா, இல்லை நம்ம தான் அவங்களை ரொம்ப முக்கியமாக நினைக்கிறோமா, அவங்க நம்மளை பற்றி அப்படி நினைக்கலையா அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளேயே நிறையா வர ஆரம்பிக்கும். அந்த பர்சன் அவங்க தான் நம்மள வாழ்க்கையோட ஆதாரம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி அவங்க நினைக்கும் போது தான் அவங்களுக்கு அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பொசசிவ்னஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். இஷ்யூ, பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள், ஓவர் திங்கிங். பாஸ்ட்ல அவங்களுக்கு நிறைய ஏமாற்றங்கள் நடந்திருக்கலாம். அதனால அந்த ஓவர் திங்கிங் வர ஆரம்பிக்கும். எதுவுமே பிரச்சனையே இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும். அந்த ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கிறதுனாலே அவங்களால அந்த பொசசிவ்னஸ்லேருந்து வெளியில் வர முடியாது. அட்டாச்மெண்ட் ஸ்டேட், அந்த ஒரு அட்டாச்மெண்ட்ல அவங்க நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அவங்க ரீஅஷூரன்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. நான் உனக்காக தான் இருக்கேன், நான் உனக்கு மட்டும்தான், நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு. அவங்க அது மாதிரி சொல்லிட்டே இருக்கணும்னு அவங்க நினைக்கும் போது அவங்களுக்கு அந்த பயமும் பதட்டமும் அதிகமாகும். அந்த பயமும் பதட்டமும் அவங்களுக்கு அதிகமாகும் போது அந்த பொசசிவ்னஸ் அவங்களுக்கு இன்னும் அதிகமாக தான் ஆகும். ஸோ யோசிச்சு பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.